கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஜி.யு. போப். இவருடைய காலம் 1820 முதல் 1908 முடிய. இவருடைய நாடு நோவா ஸ்காட்டியா. இவருடைய தரிசன பூமி இந்தியா. தமிழ் மண்ணில் வியப்பூட்டும் பணி செய்தவர்களுள் ஒருவர் ஜி.யு. போப். அறிவியல் முன்னேற்றங்கள் பெருகிவிட்ட இக்காலத்தில் செய்ய முடியாத மாபெரும் பணிகளை செய்தவர் இவர். தமிழின் பெருமையை வளர்த்த தலை சிறந்த அறிஞர். ஒரு நாட்டின் மொழியை அறியாமல் அந்த நாட்டில் கிறிஸ்துவின் பணியை திறம்படச் செய்ய இயலாது என்பதை உணர்ந்து இங்கிலாந்து நாட்டிலேயே தமிழ் மொழியை கற்கத் துவங்கினார். 1839 ஆண்டு தென்னிந்தியாவில் உள்ள சென்னை வந்தார். பின் திருநெல்வேலியில் சாயர்புரம் என்ற இடத்தை மையமாக வைத்து ஊழியங்களை ஆரம்பித்தார். எபிரேயம், கிரேக், லத்தீன், தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் முதலிய மொழிகளையும் திறம்பட கற்றார். தமிழ்நாட்டிற்கு கிறிஸ்துவ மக்களுக்கு சாயல்புரத்தில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவினார். இவரின் இடைவிடாத உழைப்பால் 96 ஊர்களில் சபைகள் ஏற்பட்டன. ஞான ஸ்நானத்திற்காக 1100 மக்கள் தயாராயினர். அக்கம் பக்கத்து கிராமங்களில் பாடசாலைகள் கட்டப்பட்டன. நாட்டு மக்களுக்கு மாபெரும் பணிகளை செய்த போதிலும் பல இன்னல்கள் ஏற்பட்டன. சில ஊர்களில் அவர் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. ஒரு முறை அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பெண் மாட்டுச் சாணத்தை கரைத்து அவர் மேல் ஊற்றினார். அத்தனை பாடுகளையும் கிறிஸ்துவின் பேரில் உள்ள விசுவாசத்தாலும் மக்கள் அவ்வன்பை கண்டு கொள்ளவும் தாங்கிக் கொண்டார். தமிழ் மொழியில் ஏராளமான நூல்களை எழுதினார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். தன் வாழ்நாள் முழுவதும் போதகராக பணியாற்றிய இவர் இதே நாள் பிப்ரவரி 11 தமது 88 வயதில் விண்ணிற்கு சென்றார். பிரியமானவர்களே, சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் உள்ளதா? ஆஸ்வெல் இப்படியாக சொல்கிறார்: நல்லொழுக்கம் உள்ளவனே உயர்ந்த நிலைகளில் உயர முடியும். பிரியமானவர்களே, ஜி.யு. போப் இவருடைய காரியத்தை நாம் வாயினால் சொல்லி அதற்கு ஒரு அளவுகளை வைத்துவிட முடியாது. அவர் ஆற்றிய பணிகள் இருக்கிறதே. ஒரு தேசத்தின் பிரதம மந்திரி கூட செய்ய இயலாத காரியங்களை அவர் செய்து முடித்திருக்கின்றார். பல மொழிகளை கற்றுக்கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் தமிழ் மொழியில் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தாயகத்திலேயே அவர் தமிழ் மொழியை கற்றிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, வந்த இடங்களில் அவர் பள்ளிக்கூடங்களை கட்டி எழுப்பியிருக்கிறார், பல்கலைக்கழகங்களை கட்டி எழுப்பியிருக்கிறார். இது சாத்தியமா என்று சொன்னால் ஆம், ஜி.யு. போப்பால் சாத்தியம் ஆயிற்று. ஆம், கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை தன் உள்ளத்தில் நாம் சுதந்திரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இதையும் விட மேலான காரியங்களை கர்த்தர் நம் மூலமாய் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டுதான் ஜி.யு. போப். இத்தனை அருவெரும் காரியங்களை செய்த பொழுதும் சில கிராம மக்கள் அவர் மீது சாணத்தை கரைத்து அவர் மேல் ஊற்றினர். பாருங்கள், அவர் ஆற்றிய பணி அளவிட முடியாத உயரமாயிருக்கின்ற பொழுது இப்படி ஒரு அவமானம் வரும்போது அவர் அந்த மக்களை புறக்கணிக்கவில்லை, கோபம் கொள்ளவில்லை, எரிச்சல் அடையவில்லை. அவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களும் இயேசுவை அறிய வேண்டும் என்கின்ற அந்த ஒரே நோக்கத்தையே அவர் நிறைவேற்றி காட்டினார். சில நேரங்களிலே நமக்கு அவமானங்கள் என்று வரும்பொழுது நாம் இவர்களுக்கு இவ்வளவு செய்ய நினைக்கிறோம், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் நம்மை அவமானப்படுத்துகிறார்களே என்று நினைத்து நாம் விலகி போகுவதும் உண்டு. ஆனால் அப்படி ஜி.யு. போப் விலகி போகவில்லை. அவமானம் எனக்கு அல்ல, அவர்கள் அறியாமையினால் இதை செய்கிறார்கள் என்று அன்பை அவர்களுக்கு வாரி வழங்கினார். அநேக நூல்களை எழுதினார்.
திருக்குறள் என்கின்ற நூலை அவர் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திருக்கின்றார். பாருங்கள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அடியார்களுடைய பணி மகா பெரியதாக இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா? உங்களால் இந்த பூமியில் வாழ்கின்ற மக்களுக்கு, பின்வரும் சந்ததிகளுக்கு என்ன காரியத்தை நீங்கள் செய்து வைத்து போகிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். தானுண்டு தன் வேலை உண்டு என்று சுகித்திருக்கிறோமா? இல்லை பிரியமானவர்களே. பிறர் நலன், பிறர் எதிர்காலம் சுகித்திருக்க, குறிப்பாக இம்மையில் மட்டுமல்ல மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் அநேகம் இருக்கிறது. இன்னும் நாம் துரிதமாக செயல்பட வேண்டும். சுவிசேஷத்திற்காக அரும் பாடுபடுவோம். சுவிசேஷ ஊழியத்திற்காக அர்ப்பணிப்போம், கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யாத்ராகமம் 21, சங்கீதம் 74, மார்க் 7ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.